என்ன ஒரு வழியா வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரமாப்பா பர்ச்சேஸ் பண்ணீங்க நீங்க? இவங்களெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்ததே பெருசுமா. விட்டோம் கடையவே வாங்கிட்டு தான் வருவாங்க. அப்படிலாம் இல்லை சித்தி, நீ லேட்டாக தான் வீட்டுக்கே கூப்பிட வந்தான், அதனாலதான் வீட்டில் வந்து பேசிட்டே இருந்துட்டான், அதனாலதான். அப்படியா? சரி சரி சரி. தமிழ் சாரெல்லாம் கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டுருக்கோம். சரி சரி வரட்டும். நான் தான் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தேன். நீங்கள் தான் வரவே 10 மணி ஆக்கிட்டீங்களே, இன்னுமே என்னது சொல்ல? இருக்கட்டும் சித்தி, நாங்கள் சொல்லிட்டோம்ல, வந்துருவாங்க 2 பேரும். போகும்போது அப்போ ஞாபகப்படுத்துங்க, அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டே போயிடலாம். ஓகே சித்தி. சரி சித்தி, அம்மா வைங்க. அம்மா அந்த மேலே தான் நிற்காங்க, நின்று கூப்பிடுறேன். அக்கா, பாப்பா, பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமாம்மா? நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை தானே பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தியே. அஜித், நீயாச்சும் இதுகளை சீக்கிரம் கூட்டு வந்திருக்கலாம்ல. அதை தான் அக்கா நானும் சொல்லிட்டு இருக்கேன். பெரியமா, இப்ப கடை மூட போய் தான் இவங்க வந்திருக்காங்க. இல்லாட்டி நான் சொன்னா கேட்பாங்களா? உங்களுக்கு தெரியாத பெரியமா? நாங்களே பொண்ணு வீட்டில் இருந்து நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு எதுவும் பர்ச்சேஸ் இருந்தால் பண்ணுவீங்கன்னு தான் உங்கள்ட்ட சீக்கிரம் சொன்னால் இவ்வளோ நேரம் ஆக்கிருக்கீங்க. இன்னும் எல்லாம் டெக்கரேட் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்கு. அம்மா, அவங்க வீட்டில் தானே ஃபங்க்ஷன், நீங்கள் என்னத்தை டெக்கரேட் பண்ண போறீங்க? போகும்போது 5-6 தாம்பலம் கொண்டு போகணும். ஒத்தையில தான் கொண்டு போகணும். எத்தனை தாம்பலம்னு தெரில, இன்னும் நாளைக்கு தான் தெரியும் காலையில். சரி சரி, சாரா தமிழ்லாம் சொல்லிட்டீங்கல்ல, வந்துருவாங்கல்ல. அக்கா, போகும்போது அவங்க வீடு போகும்போது நம்மளே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் சரி தான், அவங்களுக்கு எப்படி வீடெலாம் தெரியும். சரி சரி, 3 பேரும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாளைக்கு என்னெல்லாம் தேவையோ இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லை இது இல்லைன்னு காலையில் வந்து சண்டை போட்டு இருக்கக்கூடாது. 10 மணிக்கு காலையில் வீட்டிலேருந்து கிளம்பணும், ஓகேவா? காலையில் ஏதாச்சும் சீக்கிரமே குளிச்சு கிளம்பிடுங்க. ஆமாம், முக்கியமாக ஏஞ்சல், நிக்கி 2 பேரும் தான், சீக்கிரம் கிளம்பிடுங்க. சரிங்க சித்தி, நாங்கள் கிளம்பிடுவோம். சரி, நாங்கள் ரூமுக்கு போகிறோம். போங்க. சரி பெரியமா, நானும் போயிட்டு வரேன். இது வேலை இருக்கா பெரியமா? இல்லைப்பா, இல்லை, ஏதோ வேலை இருந்தால் உன்னை கூப்பிட்றேன். சரி பெரியமா. அக்கா, தம்பி வந்துட்டானா? யார், அர்ஜுனியா கேட்க? ஆமாக்கா. அதை ஏன் கேட்குற லில்லி? இன்னும் இந்த அர்ஜுனை காணும், ஏதோ ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்குன்னு இன்னும் வரல. அப்படியாக்கா, இன்னும் வரலையா? ஆமாம், ஃபோன் பண்ணியிருக்கேன், இன்னும் 1/2 hourல கிளம்பிடுவேன்னு சொன்னான். சரி வரட்டும். சரிக்கா, அப்போ வந்துருவான். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, டயர்டாக இருப்பீங்கல்ல. ஆமாம். அண்ணி, வேற எதுவும் வேலை இருக்கா? இல்லை குழந்தைனாரே, இல்லை, ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டீங்கல்ல, அவ்வளோதான். சரி அண்ணி, சரி. லில்லி, நீ தாம்பளத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேங்க, 11 தாம்பலம் வச்சிருக்கேன். போதும். நம்ம எத்தனை கொண்டு போறோமோ அதை மட்டும் எடுத்துட்டு மீதி இங்க வச்சுட்டு போயிடலாம்ல. ஆமாப்பா, ஆமாம். இப்போதைக்கு ஒரு பூவு பழம் ஒரு 7 தாம்பலம் போதுமாப்பா? அண்ணி, 5 போதும் அண்ணி. நாளைக்கு எடுத்து வச்சுட்டு பாத்துக்கலாம். அதுக்கடுத்து நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்குலாம் நிறைய கொண்டு போய்க்கலாம். ஆமாப்பா, ஏன்னா நம்ம கம்மியான பேர் தானே, வீட்டில் உள்ளவங்க தானே போகிறோம். நிறைய பேரை கூப்பிட்டா தான் தாம்பலம் எடுக்கிறதுலாம் ஆள் இருக்கும். ஆமா அண்ணி, 5 தாம்பலமே போதும். உங்க அண்ணா என்னப்பா இன்னும் காணும்? வெளியே தான் கார் டிரைவர்ட்டு சொல்லிட்டு இருப்பான் அண்ணி. ஆமா, அவங்களெல்லாம் சீக்கிரமே காலையில் வர சொல்லியிருப்பா. சரி அண்ணி, இந்த அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? மரியா, லில்லி? ரெடி ஆயிடுச்சுங்க. ஆமா தான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சரிம்மா, சரி. அர்ஜுன் வந்துட்டானா? இப்போ வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா, இப்போ வந்துருவான். சரி, அப்ப எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. காலையில சீக்கிரம் நிக்கிறோம்ல ஃபங்க்ஷனுக்கு. சரி. ஏஞ்சல், நிக்கி, உள்ள வரலாமா? என்ன, உள்ளவா? வந்துட்டேன். என்ன 2 பேரும் பெரிய யோசனையா வச்சிருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது இதெல்லாம் இல்ல. என்ன நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறோம், என்ன ஜுவல்ஸ் போட போறோம், எப்படி மேக்கப் பண்ண, அதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டா சொன்னேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, நான் சொன்னோம்ல, ஷாலினியை கூப்பிட்டு பாருங்களேன். லூசால அஜித், நீ அவளை எப்படி திடீர்னு கூப்பிட முடியும் ஃபங்க்ஷனுக்கு வான்னு? அதுவும் நீ வேற முதலே கூப்பிட்டுட்ட, அதனால கண்டிப்பா வரமாட்டா. ப்ளீஸ் எனக்காக சாரா கிட்ட பேசி ட்ரை பண்ணுங்களேன். லூசால உனக்கு இதே நமக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்க, திடீர்னு நம்மளை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்கன்னா எப்படி வருவோம்? சரி, இருந்தாலும் தம்பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கும். அப்படி சொல்லி நிக்கி அக்கா. நீ அக்கான்னு கூப்பிட்டு எங்களை வயசாக்கிறாதடா. சரி, நாளைக்கு வராட்டினாலும் நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாத்துக்கும் கண்டிப்பா வர சொல்லுங்கண்ணே. நாங்க சொல்ல மட்டும் தான் செய்வோம், கம்பல்லாம் பண்ண மாட்டோம் அஜித். நீங்க சொன்னா மட்டும் போதும். சரி, நீ போ, நாங்க தூங்க போறோம். அக்கா, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்கக்கா, மறந்துடாதீங்க. சரிப்பா, நீ போ. சரி, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம்? ஏஞ்சல், எல்லாரும் ஆஃப் சாரி லெஹங்கா அந்த மாதிரி போட்டு போகலாமா? சரி, நான் அப்போ மெசேஜ் பண்ணிடுறேன் சாராக்கும் தமிழுக்கும். மெசேஜ் பண்ணிடு. என்ன 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வாங்கி நின்றுட்டு இருக்கீங்க? போய் சீக்கிரம் கிளம்புங்க. பெரியம்மா, நாங்கள் சாரா வீட்டில் போய் கிளம்பிட்டு அப்படியே எங்களை பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? ஏன்டி, இங்கே என்னாச்சு கிளம்புறதுக்கு? ப்ளீஸ்மா, எல்லாரும் சேர்ந்து அங்கே போய் கிளம்பிக்கிறோம். நீங்கள் வரும்போது எங்களை கூப்பிட்டுக்கோங்கம்மா. அப்படியா? இந்த டைமில் உங்களை யார் அங்கே போய் விட்டுறது? அஜித்தை நான் போய் விட்டுற சொல்கிறேம்மா. சரி, அப்போ விட்டாம்னா போங்க, சீக்கிரம் கிளம்பிட்டு கால் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே பெரியம்மா, ஓகே. அஜித்தே. சொல்லுங்க பெரியம்மா. இங்கே இருக்கியாப்பா? போய் உங்க 2 பேரும் சாரா வீட்டில் விட்டுட்டு நீ சீக்கிரம் வந்து நீ கிளம்பு. ஏன், என்னாச்சு பெரியம்மா? இவங்க ஒன்றும் கிளம்பல. கிளம்பலப்பா, அங்கே போய் தான் கிளம்பவே போகிறாங்களாம். சரி பெரியம்மா, சரி, நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏன் இங்கே வச்சு மேக்கப் பண்ணா உங்களுக்கு மேக்கப் பிடிக்காதுமா? ஆமாம், அங்கே ஷாலினி எல்லாருக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ண வரலாம், அதான் அங்கே போகிறோம். ஷாலினி வரலா? வாங்க, அப்போ நான் வரேன். நீங்களை தெருவில் இறக்கி விட்டுட்டு அப்படியே வீட்டை பார்த்து வந்துடணும். நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளலாம் வரக்கூடாது, உங்களை விடவும் மாட்டோம். என்னக்கா 2 பேரும் இப்படி பண்றீங்க? லேட் ஆகுதுடா, போய் விட்டுட்டு மட்டும் வாடா. சரி, பிக் பண்ணாதீங்க, வாங்க, நான் போய் விடுறேன். நிக்கி, உண்மையிலே ஷாலினி வரலா? சும்மா சொல்றா ஏஞ்சல், அவ எப்படி வருவா? அதுதான் நான் பார்த்தேன், உங்க அம்மா தான் எங்கேயும் விட மாட்டாங்களே. அவங்க அம்மா விட மாட்டாங்கங்கிற வரைக்கும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கேனா? ஆமா, ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. உருப்பட்டுறோம்.
சரி எதுக்கு சும்மா போய்கிட்டு இருக்க, ஏதாச்சும் பாட்டு போட்டு விடு. போட்டுட்டா போச்சு. திஸ் சாங் டெடிகேட்டட் டு மை ஷாலினி. ஏ அப்பா, எப்படி நிக்கி நம்ம பாட்டு? பாட்டே கிளப்பிட்டேன். ஆனா இதெல்லாம் நீ ஷாலினி இருக்கும்போது தான்ப்பா போடணும், நாங்க இருக்கும்போது போடக்கூடாது. சரி சரி, என்ன பண்ண, என் தலைவிதி. நீங்க தான் இருக்கீங்க இப்போதைக்கு பாட்டு போட. சரி சரி, ரொம்ப அழுத்துக்காத, வீடு வந்துருச்சு, இறக்கி விடு. சரி சரி, அப்ப கிளம்பிட்டு கால் பண்ணுங்க. ஓகே அஜித். என்ன நீ மட்டும் குளிச்சுட்டு வர, சாராவை காணும்? சாரா இப்போ தான் குளிக்க போயிருக்கா, அவ்வளோதான். ஓவராலாக ட்ரெஸ் மாற்றவும் ரெடி ஆயிடுவா அதுக்குள்ளேயும். சரி சரி. அதான் சாரா, உன் ட்ரெஸ் சூப்பராக இருக்குடி. நன்றி நன்றி. சரி வாங்க எல்லாரும் போலாமா? போலாம் வாங்க. அட சாரா, தமிழ், வாங்க ரெண்டு பேரும். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? சரிம்மா சரி. இப்போ தான் வந்தீங்களா? ஆமாம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிளம்ப. சரி, நான் பொம்பளை பிள்ளைங்க தான் சீக்கிரம் கிளம்ப மாட்டாங்க, லேட் ஆக்குவாங்கன்னு பார்த்தா இங்கே இந்த அர்ஜுனும் அஜித்தும் அப்ளைலேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க, இன்னும் வெளியே வர மாட்டேங்காங்க. இன்னும் அவங்க 2 பேர் கிளம்பல. நிக்கி அப்ளைலேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 9:30 கிளம்பினா தானே அங்கே 10 மணிக்கு போக முடியும். மணிதான் இப்போவே 9:30 ஆயிடுச்சேம்மா. சரி, அவங்க 2 பேர் கிளம்பிடுவாங்க. இப்போ கிளம்பினோடனே கிளம்பலாம், ஓகேவா? சரிங்கம்மா சரி, நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தேன், நான் அந்த உள்ள போயிட்டு வரேன். சாரா, நீ இந்த ட்ரெஸ் ரொம்ப குண்டா காட்டுதுல? குண்டாலாம் காட்டல, சப்பியாக காட்டுது, அழகா இருக்க. ஐயோ, சப்பியும் குண்டும் ஒன்று தானடி, க்யூட்டாக இருக்குடி, இப்படிதான் நல்லா போடணும். சரிதான், நம்மளே கிளம்பி வந்துட்டோம். இன்னும் அந்த அஜித்தும் அர்ஜுனும் என்ன பண்ணுறாங்க அதான் தெரில. சரி, மேரேஜ்க்கெலாம் 4 பேரும் ஒரே கலர் பட் டிஃப்ரெண்டாக இருக்கும். இல்லை டிசைன்ஸ் ஒன்றா இருக்கணும், வேறு கலரில் எடுக்கலாம். ஓகே, குரூப் ட்ரெஸ் மாதிரி. சரி. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரே கசகசன்னு எரிச்சலாக இருக்குது. உனக்கு இருக்கத்தான் நிக்கி செய்யும். நாங்களாலும் சுடிதார் போட்டுட்டு போவோம் காலேஜுக்குன்னு எல்லாத்துக்குமே. ஆனால் நீயும் அவ்வளோ அப்படியா 2 பேரும் ஒரு குட்டை பாவாடை மாதிரி ஒரு பாவாடை போட்டுட்டு இருப்பீங்க. அப்போ இவ்வளோ பெரிய ட்ரெஸ் போடும்போது உங்களுக்கு எரிச்சலாக தான் இருக்கும். அடியே, அது பேர் குட்டை பாவாடையாடி? ஃப்ராக்டி. அது ஃப்ராக் தான், தமிழில் குட்டை பாவாடை தானே. குட்டை பாவாடைனா ஷார்ட் ஸ்கர்ட்ரி. எம்மாடி, நீ டிக்ஷனரி விளக்கம்லாம் கொடுக்க வேணாம், வாய மூடு. காலையில் இந்த பொங்கல், சாம்பார், சட்னி, வடை இதெல்லாம் சாப்பிட்டது உறக்க வருதுப்பா எனக்கு. அடியே, இப்போ தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போவே உறக்கம் வந்தால் இன்னுமே தான் பெரிய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஆமாம், என்ன பண்ண போகிறோமோ? வாங்க எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போகலாம். முன்னாடி போகாமல் வரோம். சரி, ஒரு வழியாக கூப்பிட்டுட்டாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உட்காருங்க ஃபஸ்ட்டு. இந்த உட்காருதோம். ஒரு நிமிஷம், இசை அப்பா வர சொல்லிடுறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, வர சொல்லுங்க. காலையில வந்து அப்படியே வேலை பார்த்துட்டே இருந்தாங்களா, இப்போ தான் குளிக்கவே போனாங்க. ஒரு 5 நிமிஷம் இப்போ வந்துருவாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்கட்டும் தங்கச்சி, இது என்ன இருக்கு? சரிங்க, நீ உட்காருங்க, இப்போ வந்துருவாங்க. அட என்னடி, எல்லார் வீட்லேயும் பொண்ணு தான் லேட்டாக ரெடி ஆவாங்க. இங்கே என்னன்னா பொண்ணோட அப்பா இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்காரா? அதான்டி எனக்கும் தெரியல. இவங்க அப்பா நம்மளை வந்து பார்த்து என்ன செய்ய போகிறாங்க? பொண்ணை முதல்ல காட்டினா சரிதான். பொறுமையாக இருங்க, அண்ணி சீக்கிரம் வந்துருவாங்க. ஆமாம், அண்ணி பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கோம், பொறுமையாக இருக்கலாம். டேய் அஜித். அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னடா திடீர்னு மரியாதை எல்லாம் கொடுக்குற? அண்ணே, அம்மா வரும்போதே சொல்லி தான் கூட்டு வந்திருக்காங்க. இனிமே நம்ம அண்ணனா வாங்க போங்கன்னு சொல்லணும். அண்ணி வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க என்னமாச்சும் நினைப்பாங்களா? இப்போவே சொல்லி பழகிக்கோன்னு. இது வேறையாடா? இன்னும் நான் 2 ஹார்ஸ்ல ஹாஸ்பிட்டல் போகணும்டா. அதனாலதான் எப்போ வருவாங்க பார்த்துட்டு சீக்கிரம் போலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹீரோவே நீ தான். நீயே கிளம்பணுங்க. சும்மா இருநே. என்ன எப்ப பார்த்தாலும் வேலைன்னு. இனிமே கல்யாணம் பிள்ளை குட்டின்னு ஜாலியா இருக்கணும். டேய், உனக்கு அண்ணன் நான்டா, நீ எனக்கு அண்ணன் பண்ணி பேசாத. அப்படி சொல்லல, நீ சொல்லுது. நீ இந்த ஒயிட் கோட்டை எடுத்து போடும் போதே நினைச்சேன் நீ அப்படியே டேரக்டா ஹாஸ்பிட்டல் போயிருவேன்னு. ஆமாடா, 2 ஹவர்ஸ் தான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாலும் நம்ம இருந்தா தானே எல்லாரும் வேலை கரெக்டா பார்ப்பாங்க. நம்ம இல்ல அன்னைக்கு அவ்வளவுதான். ஒரு நாள் என்னன்னே ஆக போகுது, சும்மா இருங்க. ஏப்பா சரி, நீ முதல்ல வாங்க போக்கன்னு பேசாத, எப்போது மொழி பேசுப்பா. சரி விடு. அப்படி வா வலிக்கு. அம்மா உன்ட்ட சொல்லல, அப்போ இன்னைக்கு போட்டோ ஷூட் வேற இருக்குனே, நிச்சயதார்த்தத்துக்கு ஃபிளெக்ஸ் வைக்கணும்ல, அதுக்காக நீ கொஞ்சம் போட்டோ ஷூட் வேற எடுக்கணுமா? போட்டோ ஷூட்டா? இதெல்லாம் என்ன சொல்லவே இல்ல. சொன்னா அப்படியே கிடுக்குன்னு வந்துருவா பேர் கிளம்பி. டேய், முதலே சொல்லியிருந்தா வேற ஏதாச்சும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கும்ல. இதுலயே எப்படி ஃபிளெக்ஸ்ல போட இந்த ஒயிட் கோட்டை? தம்பி இருக்கான்னு படைக்கஞ்சானே. 1 எல்லாம் நானே பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். 4 ட்ரெஸ் மாத்தி போட்டு எடுனே. எல்லாரும் இப்போ வெல் ப்ரிப்பேர்டு தான் இருக்கீங்க. நான் தான் இப்படி பைத்தியக்காரமான இருக்கேன். இல்லனே, அண்ணன் போட்டுனா தம்பி நான் தானே வரணும். சரிப்பா சரி. வணக்கம் எல்லாரும் வாங்க. மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு நாங்க பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கோம். அதனால பார்த்துட்டு கண்டிப்பா மெதுவாக தான் போவோம். சரிங்க சம்மந்தி. சரி. உங்களுக்கு எங்க 2 பேரையும் தானே தெரியும். இவன் லில்லி என்னோட தங்கச்சி, இவங்களோட தம்பிக்கு என்னோட குழந்தைனுக்கு தான் என் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இது என் தங்கச்சி பையன், அதுக்கடுத்து இது என் பையன் அர்ஜுன், இவன் தான் மாப்பிள்ள. அதுக்கடுத்து இவ என் பொண்ணு நிக்கி, அந்த ஆரஞ்சு கலர் போட்டிருக்கல, அவன் என் பொண்ணு. அதுக்கடுத்து நிற்கிறாங்களே 2 பொண்ணு, அவங்க 2 பேரும் என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களும் எங்கள் பொண்ணு மாதிரி தான். அதுக்கடுத்து கடைசியாக நிற்கிறாளே அவன் என் தங்கச்சி பொண்ணு ஏஞ்சல். என் குழந்தை மட்டும் இன்னைக்கு வர முடியல, இன்னொரு நாள் கண்டிப்பாக வருவாங்க. அப்படியா? சரி. இவ்வளோ பெரிய குடும்பத்தில் என் பொண்ணை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் கூட இப்போ தான் இருக்காங்க. அமெரிக்காவில் எங்கள் அண்ணாவோட இருந்தாங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்காண்டி தான் வந்திருக்காங்க. உள்ள பொண்ணோட நிற்கிறாங்க, இப்போ கூட்டு வந்துருவாங்க. சரி சம்மந்தி. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா.
நான் தான் நீங்க பார்க்க வந்திருக்க பொண்ணு இருக்கால இசை, அவளோட பாட்டி. சரி சரிங்கம்மா, இப்பதான் சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம், என் பேத்தி இப்ப கிளம்பி வந்துருவா. இருக்கட்டும் இருக்கட்டும், மமதுவாவே வரட்டும். நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா? அப்படியே ரெட்டை பிள்ளைகள் மணியே இருக்கீல. ஆமாம்மா, நான் அக்கா, அவ தங்கச்சி. 2 பேரும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வாக்கப்பட்டிருக்கோமா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்ப எல்லாரும் ஒரே வீட்டில தான் இருக்கீங்களா? ஆமாம்மா, ஆமா ஆமா. இப்படி எல்லாம் கூட்டு குடும்பத்தை எங்கம்மா பார்க்கும். எல்லாரும் வேலை அது இதுன்னு வெளிநாட்டுக்கு போயிருதாவ. நானே இப்பதான் வந்தேன் என் மாவி வீட்டுல இருந்து. சரி சரிங்கம்மா, சரி சரி. சரி, 2 பையங்க இருக்காங்க. யார் என் பேராண்டி? அந்த கோட் ஷூட் போட்டிருக்கான்ல, அவன் தான் மாப்பிள்ள. அர்ஜுனு டாக்டரா இருக்கான், கோட் போட்டிருக்கான் பாருங்க. அப்படியா, லட்சணமா இருக்கப்பா. எங்க இசைக்கு ஏத்த மாப்பிள்ள தான். என்ன இந்த பாட்டி பேசிட்டே பொண்ணு வர சொல்ல மாட்டாங்க போல. அப்படித்தான் பொண்ணடி. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பாட்டி, எங்க அண்ணி வரணும் எவ்வளவு நேரம் ஆகும்? கண்ணில் காமிக்க மாட்டேங்கீங்களே. யார் அது? நீ தான் மாப்பிள்ளையோட தங்கச்சியாமா? உங்க அண்ணி உள்ள கிளம்பிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரமா வந்துரும். ஒரு 5 நிமிஷம் தான். சரிங்க பாட்டி, சரிங்க சரிங்க. என்ன மாப்பிள்ள, அப்படியே வேலைக்கு போறதுக்கு கோட்டோடய வந்துட்டீங்களோ, இல்ல டாக்டர் நம்ப மாட்டோம்னு கோட் போட்டு வந்திருக்கீங்களா? இந்த பாட்டி ஃபுல் வைப்ல இருக்கு இன்னைக்கு. ஆமா ஆமா, கல்யாணம் வரைக்கும் ஒரே என்டர்டைன்மெண்ட் தான் போல. இந்த பாட்டி சூப்பரா பேசுறாங்கல்ல, எங்க பாட்டியும் இப்படிதான் என்ன மாற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா தமிழ், நல்ல என்டர்டைன்மெண்டான ஃபேமிலி போல. சரி தமிழ், என்ன பொண்ணை காமிக்கவே மாட்டேங்காங்க? அதானே இன்னும் வரல அவங்க. இவங்க 2 பேரும் என்னமோ குசு குசுன்னு காத்துல பேசிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்கவும் மாட்டேங்குது. அது 2க்கும் வேற என்ன வேலை? இந்த சாராவும் நிக்கியும் சேர்ந்தாலே ஏதாச்சும் அரட்டை அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே தமிழ். ஆமா ஆமா, இவங்க 2 பேரும் கூட வந்தோம், நம்ம 2 பேரையும் மறந்துடுவாங்கடி. அதே சிறப்பு, கரெக்ட். இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளே ஒதுங்கிக்கணும். ஆமா ஆமா. அடியே, பொண்ணு வந்துட்டாங்கடி, அழகா இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, மூடிக்கேத்த ஜாடிதான். ஆமாடி, எங்க அண்ணனுக்கு ஏத்த மணி அழகா இருக்காங்க. எல்லாரும் பொண்ணை பார்த்துக்கோங்க. இவதான் என் பேத்தி இசை. இவளும் டாக்டரா இருக்காப்பா பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல. இசை, எல்லாத்தையும் பேசி இசை வணக்கம் சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம், நான் இசை. ஏம்மா பேத்தி இசை, அந்த ஒயிட் கோட் போட்டிருக்காருல, அவர் தான் மாப்பிள்ளையா? நல்லா பாத்துக்கோமா. ஆமா ஆமாம்மா, நல்லா பாத்துக்கோ. அவன் அர்ஜுன். சரி சரி, சபையில ஒரு தடவை பேசிடுவோமா? இசைக்கு அர்ஜுனை கட்டிக்கிடவும், அர்ஜுனுக்கு இசையை கட்டிக்கிடவும் விருப்பமாப்பா? பாட்டி, எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா சொல்றதுதான் என்னோட முடிவு. எனக்கும் தான் அம்மா அப்பா சொல்றதுதான் முடிவு. 2 தங்கமான பிள்ளைகளா இருக்கப்பா. சரி சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா பேசட்டும், நம்ம எல்லாரும் போவோம். ஆமா ஆமா. இசை, கார்டன்ல கூட்டு போய் பேசிட்டு வா இசை. சரிங்கம்மா. அப்போ என்கேஜ்மெண்ட் டேட்லாம் குறிச்சிடலாமா? கண்டிப்பாங்க, குறிச்சிடலாம். டேட் அப்ப பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா சமந்தி? கண்டிப்பா ஃபோன் போடுங்க. அப்போ நாங்கள் எல்லாரும் போயிட்டு வரோம். பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசிட்டு ஃபோட்டோ ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வரட்டும். சரிங்க, நீ அப்படியே பண்ணலாம். சாயங்காலம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். இப்போ வெயில் அடிக்கல, அதனால ஃபோட்டோ கிளியராக விழாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபோட்டோகிராஃபர். ஈவினிங் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்போ ஈவினிங்கே வரட்டுமா மாப்பிள்ள? அப்போ நான் ஈவினிங்கே வரேன். எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. டைம் கிடைச்சா போதும்னு போய் பேச வேண்டியதானே. உங்க அண்ணனுக்கு என்னடி? அவன் அப்படிதான் பொழுதனைக்கு வேலை வேலைன்னு உசுர வாங்குவான். டிசிப்ளின் பர்சன் எங்க வீட்லயே அவன் மட்டும்தான். என்னதுனாலும் கரெக்டா இருக்கணும் அவனுக்கு தான். சரிதான், அப்போ அண்ணி பாவுண்டி. ஆனா நல்ல பையன்டி. உங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? நல்ல பையன் தான். ஆனா என்ன மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ல உங்க அண்ணன். அது என்னவோ உண்மைதாண்டி. சரிங்க மாப்பிள்ள, அப்போ உங்க ஒர்க்கு பாருங்க. ஈவினிங் கண்டிப்பா வாங்க, ஓகேவா? ஓகேங்க அங்கிள். அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல மாப்பிள்ள, அத்தை மாமானே சொல்லுங்க. ஓகேங்க மாமா, ஓகே ஓகே. அப்போ இசைட்டு பேச போறீங்களா? ஈவினிங்கே வந்து பேசிடலாம் மாப்பிள்ள. பாட்டி, ஈவினிங் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா வந்து பேசிடலான்னு இருக்கேன். ஆமா ஆமா, ஈவினிங்கே பேசுங்க. அப்போ இப்போம்னா அப்புறம் 5 வார்த்தை பேசிட்டு ஓடிடுவீங்க. சாயங்காலம் வந்து பெருமையா பேசுங்க. சரிங்க, அப்போ எல்லாரும் ஈவினிங் அவங்க வருவாங்க. என் பொண்ணுங்க எல்லாரையும் வர சொல்லுதேன் கூட. சரிங்க சமந்தி, நீங்களும் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வாங்க. இனிமே இது நம்ம வீடு தானே? ஆமாங்க சமந்தி, அவ்வளவுதான். இனிமே என்கேஜ்மெண்ட் டேட் குறிச்சிட்டா வேலை இருக்கும்ல சமந்தி. ஒவ்வொரு வேலையா கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். சரிங்க சமந்தி, சரி சரி சரி. சரி, நாங்க அப்ப எல்லாரும் போயிட்டு வரோம். சரிங்க சமந்தி, கண்டிப்பா போயிட்டு வாங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும். இன்னைக்கு டீ காஃபியோட போறீங்க. அதான் என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, கண்டிப்பா வருவோம். சரிங்க சமந்தி, என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் தடபுடலா ரெடி பண்ணிடுவோம். சரிங்க சமந்தி, சரிங்க சரிங்க, போயிட்டு வரோம். போயிட்டு வரோங்க அண்ணி. போயிட்டு வரோம் அண்ணி. அண்ணா, இப்பயாச்சும் அந்த அண்ணிட்ட பேசிட்டு வாடா. அதான் ஈவினிங் வருவோம்ல, அப்போ பேசிக்கலாம். லூசு பெயலே, ஒன்னும் தெரியாதவனா இருக்கிய. என்னடா மரியாதை குறையுது? முதல்ல வாங்குவோன்னு, அதுக்கடுத்து இப்ப லூசுங்க. நீ படிப்புல தானே ஃபர்ஸ்ட், மத்த எல்லாத்துலயும் ஒஸ்ட்டுனே. சரி விட்டுடா தம்பி, ஒன்றை ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். அப்படிவா வலிக்கு. இம்மா எல்லாரும் போய் கார்ல இறங்க வரோம். வாங்க வாங்க.